அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவருக்கு நீங்கள் பிரியமுள்ளவர்களாய், அப்போ மேன் ப்ளீஸராக இருக்கிறோம்ல, மனுஷனை பிரியப்படுத்த பார்க்குறோம்ல. மனுஷன் பிரிய இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துரும், யாருக்காக கொடுத்துறோம்? உங்களுக்காக கொடுத்துறீங்க, மற்றவங்க பார்க்கறதுக்கு நல்லான்னு சொல்லணும், ஆமாவா? எல்லாமே மற்றவங்களுக்காக தான். நம்ம யாராக இருக்கணும்? இன்னும் மனிதனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். பவுல் எழுதுறாரு, நான் இன்னமா மனுஷனை பிரியப்படுத்த பார்க்குறேன். நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறேன்னா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போ மேன் ப்ளீஸராக நம்ம வாழ்ந்தது போதும். கடவுளை ப்ளீஸ் பண்ண, அவரை பிரியப்படுத்த ட்ரை பண்ணி பாருங்க. ஆமென். அதுக்கு ஏசாயா 48:14 சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமானவன் யார்? அந்த கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவன் தேவனுடைய சித்தத்தை செய்வான். அப்பாவுக்கு முன்னாடி, அம்மாவுக்கு முன்னாடி, சபைக்கு முன்னாடி, பாஸ்டருக்கு முன்னாடி நல்லவனாக இருப்பதில்லை. யாரும் பார்க்காத போது அவன் நல்லவனாக பக்தி உள்ளவனாக இருந்தா அவன்தான் கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை? நான் பின்னாடி ஒரு 10 பாயிண்ட் வச்சுருக்கேன். கர்த்தருக்கு பிடிக்காதவங்க, இப்போ நான் பிடிச்சவங்கள பேசுகிறேன். நீ கர்த்தருக்கு பிரியமானவனாய் மாறிப்பா. ஆமென், அல்லேலூயா. அதுதான் நீதிமொழிகள் அங்கே 11:20 ஒருத்தர் படிங்க. 2-3 வசனம் நான் சொன்ன டைம் ஆகிடாங்க. நீதிமொழிகள் உத்தம மார்க்கன வழி. ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. உத்தம மார்க்கத்தை உனக்குள்ளே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும். அந்த உத்தம மார்க்கம், சபை என்பது என்ன? கிறிஸ்துவம் என்பது என்ன? இது மார்க்கம், கிறிஸ்துவ மார்க்கம். மார்க்கம் என்றால் அந்த வேன்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்லுது, வழின்னு சொல்லுது. இந்த உத்தம மார்க்கத்தார் ஆண்டவருக்கு பிரியம். ஒரு சிலருக்குள்ள அவங்க எத்திக்ஸ் இருக்கும். யோகியமாக இருப்பான், நீதியாக இருப்பான், உண்மையாக இருப்பான், உழைப்பான், கடவுளுக்கு பயப்படுவான். அந்த மனுஷன் மேலே தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, உத்தமன்ற பேர் இருக்குது. நோவா வாழ்ந்த காலத்தில் அவன் உத்தமனும் நீதிமானும் இருந்தானான். ஆதியாகமம் 6:7 படித்தான். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? நோவா வாழ்ந்த காலத்தில் ஏன் அந்த ஒருத்தனை மட்டும் கர்த்தர் உத்தமனாக பார்த்தாரு? சுற்றி இருக்கிறதெல்லாம் விபச்சாரக்காரன், ஆண் புணர்ச்சிக்காரன், தெய்வ பயம் இல்லாதவன். ஆனால் அவன் ஒருத்தன் மட்டும் பக்தியாக இருந்தான். கர்த்தர் சொல்கிறாரு, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருப்பான், நீ துணையாக இருப்பார். அல்லேலூயா. அதுதான் உத்தம மார்க்கத்தா. அவங்களுக்குள்ளே அந்த ஒழுக்க விதிகள், நான் கல்யாணம் பண்ணுற மனைவி எப்படி பரிசுத்தமாக இருக்குமோ அதுபோல் நான் பரிசுத்தமாக இருக்கணும். நான் கல்யாணம் பண்ணுற புருஷன் எப்படி அவன் பரிசுத்தமாக இருக்கணுமோ அதுபோல் நான் அவனுக்கு பரிசுத்தமாக இருக்கணும். அந்த உத்தம மார்க்கத்தா. பொய் பேசக்கூடாது, மற்றவங்க எதிர்பார்க்குறேன், நானும் பொய் பேசக்கூடாது. பிறர் உண்மையாக இருக்க வேண்டும் விரும்புகிறேன், நானும் உண்மையாக இருக்க வேண்டும். இது பேர் தான் உத்தம மார்க்கத்தா. உத்தம மார்க்கத்தாருக்கு கர்த்தர் அவங்க மேலே பிரியமாக இருக்கிறார். எப்படினா வாழலாம், எதனா வாழலாம், இஷ்டத்துக்கு வாழலாம். ஒரு மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், எவ்ரிதிங் இஸ் அக்கௌண்டபிள். எல்லாமே கணக்கு சொல்லணும், எல்லாம் தேவனுக்குள்ள கணக்கு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, நல்லா சொல்லுங்க, ஆமென். அப்படி கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா நீ யாராக இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டு சொல்றாரு, ஆண்டவர் பிரியப்படுகிறவர்களே அவரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதை எபேசியர் 5 சொல்லுது, கர்த்தருக்கு பிரியம் என்னது என்று நிதானித்து அறியுங்கள். எது ஆண்டவருக்கு பிரியம், எது தேவனை பிரியப்படுத்தக்கூடியது, எதை செஞ்சால் ஆண்டவர் சந்தோஷம், எதை செஞ்சால் ஆண்டவர் மகிழ், இந்த உணர்வு யாருக்கு இருக்குதோ. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அதனால்தான் நம்ம யாருக்கு பிரியமாக வாழ்கிறோம் நமக்கு தெரியாமல் போனதுனால தான் ஆசீர்வாதம். இப்போது நான் மனுஷனுக்கு பிரியமாக வாழ்ந்தால் மனுஷன் வந்து என்ன பண்ணுவான் சொல்லு? என்ன பண்ணுவான்? என்ன மனுஷனுக்கு பிரியப்பட என்ன வாழும், என்ன செய்வான்? அல்லேலூயா. ஒருத்தர் அந்த பிரதர் சூப்பரு, நல்லா ஜெபம் பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாருன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. நான் சொன்னேன், நீ அவர் கொடுக்குற காணிக்கை நிறுத்து. உங்கூட பேசுகிறான பாரு, அவன் உனக்கு எப்படி அவன் பெரிய மாத்திடுறான், நீ அவனை சந்தோஷப்படுத்துற. அல்லேலூயா. இங்கே ஒரு பாப்பா அவங்க தங்கச்சிக்கு கட்ட சொல்லுது, எங்கள் தம்பி அண்ணனுக்கு எங்கள் தங்கச்சி தான் கட்டி அவன் அட்டப்படி என்கிட்ட எல்லாருக்கிட்ட பேசுது. அப்போ நான் சொன்னேன், இத்தனை வருஷம் இருந்த அத்தை மாமா டீ போடல, கூட உட்காந்து பேசலை, அவங்களுக்கு பிரியமாக நடக்கலை. அவங்களுக்கு நீ ஃபேவராக இருந்திருந்தா கண்டிப்பாக அவங்க தங்கச்சியை கட்டியிருப்பாங்க.
அவங்க தங்கச்சி மேலே கோவம் இல்லை, உன் மேலே தான் கோவம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுச்சு, போய் டீ போட்டு தருது, வீட்டை பெருகுது, அவங்களுக்கு ஃபேவராக நடக்குது. அவங்க ஸ்ட்ரிக்டாக ஒரு 3 நாள் பணி செய்து, வாங்கத்தே போங்கத்தே போங்க மாமா வாங்க மாமா எல்லாம் செய்து, மேலேருந்து குழம்பு வருது, மேலேருந்து சோறு வருது, எல்லாம் வருது. அவங்க கூப்பிட்டுருக்கம்மா சாரி உங்கள் தங்கச்சி நாங்கள் கட்டுற ஐடியா இல்லைன்னு சொன்ன உடனே ஆளே வரல, டீயே வரல, சோறை வரல. 3 நாள் தான். இதை தான் நீங்கள் நல்லா நடந்துக்கணும். நம்ம யாரை ப்ளீஸ் பண்ண பார்க்குறோம், யாரை பிரியப்படுத்த பார்க்குறோம். நீ கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தால் எந்த இடத்திலும் தேவ சித்தத்தை நீ செய்வாய். அதுதான் தானியலை பார்த்த தானியல் 9:23 சொல்றாரு, எனக்கு பிரியமான தானியலே என்றார். என்ன பாருங்க, ஆண்டவர்களை பார்த்து ஒரு ஒரு சின்னதான ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கணும். எனக்கு பிரியமான தானியல். ஏன் ஆண்டு பிரியமான தானியல்? தானியல் ஒரு புது ஊருக்கு போகிறான், ஒரு புது ஊருக்கு போகிறான். அவனை கைது பண்ணி கூட்டு போகிறாங்க, அவனை அடித்து கொண்டு போகிறாங்க, அவங்க அப்பா அம்மாலாம் கொலை செய்கிறாங்க. அந்த இடத்துல போய் அவனுக்கு அரசாங்க வேலை கிடைக்குது. நீ ராஜாவுடைய சமூகத்தை நிற்கணும், நீ வத்தலம் தொத்தலமாக இருக்க, ஏழையாக இருக்க, பலவீனமாக இருக்க, இப்போது நீ ராஜாவுடைய போஜனம் சாப்பிடு. ஒரு யூதர்களுக்கு அவங்க ஒரு உணவை விளக்குவாங்க. இப்போ நீங்கள் கூட ஒரு சிலர் சொல்லிங்க, பன்றி இறைச்சி சாப்பிடுவீங்களாம், சாப்பிட மாட்டீங்க. ஏன் சாப்பிட மாட்டீங்க? பைபிள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. பன்றி இறைச்சி சாப்பிடுங்க, சேனுவீங்க. இதைத்தான் யூதர்களும் பன்றி இறைச்சி சாப்பிட மாட்டாங்க. அப்போ பன்றி இறைச்சி வைக்கும் போது, சில வசதியான ஆகாரம் வைக்கும் போது அந்த ஆகாரத்தை தானியல் வெறுத்தான். எப்படி சொல்றான்? ராஜாவின் போஜனத்திலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தான் இருதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணினான். அதனால்தான் என் பிரியமான தானியலே அப்படின்னா. அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற சில குணங்கள், ஆண்டவர் விரும்புகிற சில சுபாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால், அவருக்கு எந்த ஒரு மனுஷன் ஃபேவராக மாறுறானோ, பிரியமாய் மாறுறானோ, அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தடுவதில்லை. நீங்கள் அப்போஸ்தலர் பணிகள் 13:22 படித்து பார்த்தா தாவீதை பார்த்து சொல்லுவார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுவார். என் ஹார்ட் டச் ஆவான், என் ஹார்ட் பீட் ஆவன், என் இதயத்தை அவன் தொட்டவன். சிலருடைய நிகழ்ச்சிகள்லாம், சிலருடைய குணங்கள்லாம் இதயத்தை தொடும், அவனோட கேரக்டர் அவன் இதயத்தை தொடும், அவனோட குணங்கள் இதயத்தை தொடும். தாவீது சொல்றாரு, ஆண்டவர் சொல்ற தாவீதை பார்த்து, என் இதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான். ஆமென். சொல்லு அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஹார்ட் பீட்டை டச் பண்ற அளவுக்கு நம்மளோட கேரக்டர் மாறிக்கான்னு பாருங்க. இப்போ நான் வடநாட்டுக்கு போன வாரம் கூட சொன்னேன், அங்கே 11 வயசு பொண்ணு, 11ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு, ஒரு 22 வயசு பொண்ணு, அதில் 18 வயசு ஒரு பையன், அந்த 3 பேரையும் சண்டே கிளாஸ் நடத்துறதுக்காக 3 மாதம் சிறையில் வச்சாங்க. அல்லேலூயா. அதில் 11ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு கடைசியாக நாங்கள் வரும்போது நிறைய இந்த 11 பசங்க, நாங்கள் போன 15 ஊழியக்காரர் கிஃப்ட் கொடுத்தாங்க, வாட்டர் பாட்டில் ஏதோ பேக் பண்ணி கொடுத்தாங்க. 1ஆம் கிளாஸ் 2ஆம் லைனாக கொடுத்து, அப்போ ஒரு கையில் ஒரு பாஸ்டர் இடத்த மாறி மாறி நின்றார், இன்னொருத்த மாறி மாறி நின்றார். என்ன அவங்க இடத்த மாறி மாறி நிற்கிறாங்கன்னா, இதை 11ஆவதாக சிறையில் 3 மாதம் இருந்த அந்த பொண்ணு கையில் அந்த பாட்டில் வாங்கணும். அது கை புனிதமான கை, இயேசுக்காக தீங்கு அனுபவிச்ச கை அது. அல்ல, அப்படி ஊழியக்காரங்கள் அந்த மகளை பிரியமானவர்களாய் பார்த்தார்கள். நான் அந்த 3 பசங்களை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். நீங்கள்லாம் பாக்கியவதியமா, அவனை பார்க்கும்போது லாபம் வச்சுப்பேன். கிறிஸ்துவுக்காக 3 மாதம் சிறையிலே. ஆமே. நம்முடைய செயல் கர்த்தரை பிரியப்படுத்தணும், நம்முடைய செயல் கர்த்தரை பிரியப்படுத்தணும். பிரியமான தானியேல் என்னார்? தானியேல் ஜெபம் பண்ணி சிங்க கவிக்கு போனான். ஜெபம் பண்ணி, நீ ஜெபம் பண்ணி, அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஜெபம் பண்ணக்கூடாது சட்டம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க, 10ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. தானியேல் உரத்த சத்தமாய் ஜெபித்தான். கீழே சொல்லுது, அவன் சிங்க கவியிலே போட்டார்கள். ஆமே. நடந்த சம்பவம் தெரியுமா? ஜெபம் சிங்கத்தின் வாயை கட்டினது. என் பிரியமான தாசனேன்னு ராஜா கூப்பிடுற அளவுக்கு அவன் பக்தி பெருசாக இருந்தது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சில பார்த்து எனக்கு பயந்தவன்னு சொல்லுவார். பிரியமானவன் அல்ல, இவனுக்கு ஏன் பயம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு கடல் பயமே இருக்காது. 2 திருடர்கள் இயேசு சிலுவையில் அறையும் போது வலது பக்கத்தில் ஒரு கல்லனும் இடது பக்கத்தில் ஒரு கல்லன், 2 கல்லனும் இயேசுவை பரியாசம் பண்ணுகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், பிதாவே தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதவர்களை மன்னியோன்னு சிலுவையில் ஒரு ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணோட இந்த ஜெபம் அந்த ஒரு கல்லனை மாத்திருச்சு. மாத்தினவன டக்குன்னு கேட்டான். என்ன கேட்டான்? எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு கேட்டானா,
மறு ஜென்மத்தை விசுவாசிக்க, மறு ஜென்மத்தை. ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தாங்க, நான் இந்த சிலுவை விட்டு இறங்கி போகணும்னு கேட்கல, உங்களுடைய ராஜ்யத்தில் எனக்கு ஒரு இடத்தை தாரும். அல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த கல்வன் சொல்லுவான் பாருங்க, நாம் தேவனுக்கு பயப்படுது இல்லையா, நம்ம நியாயப்படி தப்பு செஞ்சு தண்டிக்கப்படுறோம், இவர் தப்பு செய்யாத உட்காந்துக்கிறேன், நம்ம கடவுள் பயம் இல்லையா. ஒரு சிலருக்கு தான் அந்த தெய்வ பயம் இருக்கும். 28 படிக்கும்போது 14 சொல்ல, நீதிமொழி 28:14, எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவா. the fear of God எப்போதும் நம்ம ஹார்ட்ல இருக்கணும். வேறவர் எங்கே போனாலும், நீ செல்ஃபோனை தொட்டாலும், ரோட்டில் நடந்தாலும், எதை பண்ணாலும் தெய்வ பயம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஆமென். ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆதியாகமம் 22:9-11 படிக்கும்போது, நீ இப்போது கர்த்தருக்கு தேவனுக்கு பயந்தவன் அறிந்திருக்கிறேன். என்னங்க பண்ணாரு, என்ன பண்ணாரு? ஆதியாகமம் 22 அவருக்கு முதிர்ந்த வயதில் ஒரு 12-13 வயசு இருக்கும். அவன் பிள்ளைக்கு 100 வயசுல ஒரு குழந்தையை தரார். 113-14 வயசுல ஆண்டவர் சொப்பனத்திலே ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாமே, உன் நேசகுமாரனும் ஏக சுதனமாகிய உன் குமாரனாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கிற இடத்திலே போய் அவனுக்கு பலியிடுனார். சொல்லுங்களேன். ஒரு அம்மா அவங்க வீட்டுக்காருக்கு வீடு வாங்கி கொடுத்துச்சான், சம்பளம் வாங்கி கொடுத்துச்சான், பெருமையாக பேசிட்டான். அவ்வளோ வேலை செய்கிறாங்க, இவ்வளோ வேலை செய்கிறாங்க. இவரை விட நம்ம 2-3 மடங்கு ஜாஸ்தி சம்பளம், வசதியான பொண்ணு. ஒரு முறை மனைவி குளிச்சுட்டு இருக்குது, ஒரு ஃபோன் அடிக்குது. நீங்கள் நியூஸில் படிச்சிருப்பீங்க, ஃபோன் அடிக்குது. சரி, மனைவி ஃபோன் தானேன்னு அந்த ஹலோ யார் சார், இது மாதிரி மேடம் குளிச்சுட்டு இருக்காங்க, வந்து பேசுவோம் வெஸ்டர். இந்த அம்மா வந்து கேட்டுச்சியா, ஃபோன் அட்டன் பண்ணியா? ஆமாம். வித்தவுட் மை பர்மிஷன், என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ எப்படி என் ஃபோனை தொடலாம்? அடுத்த நாள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் அப்படி கடவுள் பயம் இல்லாத உலகம். என் ஃபோன் எப்படி தொடலாம், என் பொருளை ஏன் தொடலாம்? நீ யாரு? நான் இந்த கடவுள் பயம் எப்போ இருக்குதோ அப்போது அங்கே சுய சித்தம் இருக்காது, தேவ சித்தம் அங்கே இருக்கும். அல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் உணர்வு வந்தால், இன்னொருத்தரை பழி சொல்வதோ, பிறரை அழிப்பதோ, சிலர் தீங்கு செய்வதோ, குறை செய்வதோ நம்மளால் முடியாது. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் தேவன் இருக்கிறான். ஆமென். அதுதான் எப்போதும் பயந்து இருக்கிறவன் யாரா இருக்கான்? ஆபிரகாம் தன்னுடைய ஒரே குமாரனை இழப்பதற்கு இன்னைக்கு ஒரு செல்போனை, நேரத்தை, டிவியை, நாடகத்தை, உலகத்தை நம்மளால் இழக்க முடியல. ஏன் ஏன் சொல்லுங்க? கடவுள் பயம் அங்கே இல்லை. கடவுள் பயம் இருந்தால் ஜப கொடுத்துக்கு வா, வீடு கொடுத்துக்கு வா, குரூப்பில் போட்டு ஃபோன் போட்டு சொல்லணும் இல்லை. அந்த தெய்வ பயம் உன்னை தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும். ஆமென். அதுதான் ஆண்டவர் ஆபிரகாமை சொல்ற, வானத்தின் நட்சத்திரத்தனையா, பூமியின் மணலத்தனையா உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். உன் பிள்ளை போய் வெட்டுறானா அவன் 3 நாள் பயணமா. நீங்கள் யாருன்னா உங்கள் பிள்ளைகிட்ட ஒரு நாள் பழகி பாருங்க. அண்ணன் பார்த்தேன், அவங்க பையனுக்கு பொண்ணு வீடு பார்த்த உடனே அவர் கண்ணெல்லாம் கண்ணீர், இன்னும் நிச்சயம் தெரியுது பாரு எவ்வளோ கண்ணீர் வரப்போகுது. அழுகிறார். ஏன்? ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்குது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. 3 நாள் பயணம், அப்பாவும் பிள்ளையும் ஒன்றா பேசிட்டு போகிறாங்க. என் பிள்ளை அங்கேருந்து திரும்ப பத்திரிமேடு வார்த்தாக்கிட்டையும் அப்படியே கட்டி பிடிச்சிக்குவோம், அப்படி கண்ணை தேர்த்து தோல் மேலே வச்சுக்குவோம், கதையாக சொல்ல. அடாடா ஏசப்பா நீ கொடுத்த அந்த ஒரு பிள்ளைன்னா அப்படி தோணும். அந்த அளவுக்கு பாசத்தை காட்டு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. 3 நாள் ஒரு குழந்தையை கொலை செய்ய போகிறான், அந்த பிள்ளையோட பேசிக்கிட்டு போகிறான். இது ஆடு, இது மாடு, இது ஒட்டகம், இது சொய் உருண்டை, குழி உருண்டை, இந்த போண்டா, இந்த லட்டு, இதை சாப்பிடு, பாசமாக போயிட்டு இருக்காங்க. ஐயா, ஒரு இம்மி கூட அவன் பாசத்துக்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. கடவுளுக்கு பயந்தான். அல்லேலூயா. நம்மளால் ஒரு நேரத்தை விட முடியல. காலையிலேருந்து ஒரு 6 மணிக்கு ஏஞ்சி வர முடியல. கேட்டால் ஒரே பாத்ரூமில் 12 பேர் குளிக்கணுன்ற கதை. கட்டு இன்னொரு பாத்ரூம் கட்டு. இல்லை 4 மணிக்கு அது குளி, அங்கே குளிச்சு 3:30 மணிக்கு அது குளிக்கிறாங்க. இலங்கையில் இது 3 மணிக்கு அங்கே போய் குளிய அவன் டவுனில் குண்டு எடுத்து சுற்றுறான். ஆமாம். இப்போ எங்கே அந்த 3 மணி எங்கே போச்சு? தெய்வ பயம் உள்ளத்தில் ரிங்க ஆரம்பிச்சுட்டே இருக்கணும். கடவுள் பயம் இதுதான் ஆண்டு பார்க்குறது. நான் பார்க்கறது இல்லை, அவர் பார்க்குறார். நீ
ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், உயர்வை பெற வேண்டும் என்றால் தெய்வ பயம் அவசியமாக இருக்குது. சங்கீதம் 25:14 படிக்கும்போது ஏங்க தெய்வ பயம் வேணும்னா, இந்த தேவ பயம் உள்ளவனுக்கு ரகசியம் வெளிப்படுகிறது, சீக்கிரம் வெளிப்படுகிறது. ஆமென். நீ கடவுளுக்கு பயந்து பாரு, கர்த்தர் கூட பேசுவார். போய் ஆழத்தில் தூண்டில் போடுவா, வலது பக்கத்தில் வளைய போடணுவா, ஆழத்தை போய் வளைய போடணுவா. அவர் உனக்கு ஐடியா கொடுத்துட்டே இருப்பார். வறுமை வராது, தரித்திரம் வராது, விசுவாசம் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கும், பக்தி வந்துக்கிட்டே இருக்கும். கடவுள் பயம் மனுஷனுக்கு அவசியம். அதே சங்கீதம் 25:12 வசிக்கும் போது தமக்கு பயந்தவர்களுக்கு தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறாராம். 2 ரோடு இருக்குது, எந்த ரோடு போனோம் தெரில. அந்த ரோட்டில் போனால் மரணம், இந்த ரோட்டில் போனால் ஜீவன். இந்த ரோட்டில் போப்பா, தெரிந்து கொள்கிற வழியை காட்டுவோம். அல்லேலூயா. இத்தனை வருஷம் ஆச்சு, உன்னால ஒரு லாபம் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, நீ போகிற ரூட்டு தப்பு, நீ போகிற பாதை சரியில்லை. நீ கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு பயந்தா அவர் பாதை காட்டுவான். சொல்ல அல்லேலூயா. கேட்டுதான் வாங்கணும் உனக்கு. ஆமென். 3வது, ஆண்டவர் நேசிக்கிறவர் யாருன்னா அவரை கனம் பண்ணுகிறவர்கள். யாருக்கு மரியாதை? முதல் மரியாதை யாருக்கு? சிலருக்கு மரியாதை அவங்களுக்கு தான். நல்லா வயிறு முட்டை துண்டுறது, நல்லா தூங்குறது, நல்லா உடுத்துறது, நல்லா சௌக்கியமாக இருக்கிறது. ஆமென். அவங்களுக்கு சும்மா இருமல் கூட வரக்கூடாது. ஏமா சர்ச்சுக்கு இருமல்? ஆமென். ஏன் சர்ச்சுக்கு வரல? ட்ரெஸ்ஸு அயன் பண்ணலை. அவர்களை கனம் பண்ணுகிறார். ஆண்டு சொல்றாரு, நான் எஜமானால் படி. அந்த வசனம் ரொம்ப நல்ல வசனம். மல்கியா 1:6 படிங்க. மல்கியா 1:6. நிறைய சொல்ல வேண்டியது, அதனால இதெல்லாம் ஒரு கோடு தான். குமாரன் தன் பிதாவையும், குமாரன் தன் புள்ள அப்பாவை மதிக்கணுமா மதிக்கூடாதா? மதிக்கணுமா மதிக்கூடாதா? அப்பா மதிக்கணுமா? உங்களை பார்த்தாலே சிரிப்பு தான் வரும். உங்கள் குரல் இன்னும் காது என் புள்ளெல்லாம் ஒரு 2 சவுண்டு என்னப்பா அப்படின்னு நினை போதும், அவள் தான் என்னப்பா அப்படி குரலை விட்டால காலி ஆகாது. அவள் தான் கதம் கதம் தான், முடிஞ்சது கதை. அவன் என் பிள்ளைகிட்ட போய் பாருங்க, பணிவை பார்க்கலாம், மரியாதையை பார்க்கலாம். யாரா இருந்தாலும் மரியாதை கொடுப்பான், பணிவு கொடுப்பான், வானுவான். ஏன்னா அவ்வளோ அடி, அவ்வளோ ஒழுக்கம். அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுது? நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் உங்களை காப்பாத்தி சோறு போட்டு பாதுகாக்கிற எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? படிச்சுட்டு போவான் அப்படியே. ஒன்றும் வேணாம். நான் ஏன் படிச்சு அங்கே சொல்லுது, நான் எஜமானானால் நான் தேவனானால் கேட்கிறாரு. கவனிமா, எனக்கு உண்டாகிற கணம் எங்க? அப்போ கணம்னா என்னங்க? மரியாதைனா என்னங்க? இப்போது ஒரு நம்ம பையனாக இருந்தால் பொண்ணாக இருந்தாலும் காலையிலேருந்து குட் மார்னிங் சொல்லணும், தொடணும். அதெல்லாம் ஒரு சில வீட்டில் எது தாய் தங்கள் குட் மார்னிங் பிரைஸ் லார்ட் சொல்லணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுச்சுங்க. காலையிலேருந்து பிரைஸ் லார்ட் குட் மார்னிங் சொன்னமா? சொல்லியிருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை வீட்டில் காலையிலேருந்து அப்பா அம்மா பார்த்து உங்கள் பொண்ணு பார்த்து சொல்வியா? அவள் சொல்வாளா? காலையிலேருந்து பிரைஸ் லார்ட் குட் மார்னிங் அந்த கற்றுக் கொடுக்கணும். தாயை பார்த்து தாவல் பார்த்து குட் மார்னிங் பிரைஸ் லார்ட் சொல்லணும். ஆமாவா? என் பையன் வந்து ஏந்த உடனே பிரைஸ் லார்ட் என்ன ஒரு அடி அடிச்சுட்டு போவான். காலையில் வந்து ஏந்து தான் என்ன அடிப்பான், எனக்கு முடியாது. ஆமென். இப்போ இந்த இடத்துல கர்த்தர் கேட்கிறாரு, நான் ஆண்டவர் என்றால் எனக்கு கொடுக்கிற மரியாதை என்ன? அல்லேலூயா. இப்படி சொல்றாரு. 1 சாமுவேல் அங்க 2:30 என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் சொல்றேன். இப்போ நேராக வந்து சர்ச்சில் 9 மணிக்கு பூந்துக்கிட்டான், 7 மணி 8 மணிக்கு வந்துட்டான். அது கனமா? அது கனமாம்மா? என்ன கனம்? அல்லேலூயா. ஆமென். கனம்ன்றதுன்னா அவருக்கு என்ன பிடிக்குமோ, அவர் எதை நேசிக்கிறார். ஆண்டு சொல்றாரு, எப்பா சொல்றாரு, எப்பா என்னை பார்க்கல உன் பிள்ளைகளை மதிப்பானேன் சொல்றாரு. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள். எப்படி கனம் பண்ணணும்? நீதிமொழிகள் 3:9 சொல்லுது, உன் பொருளாலே
உன் விளைவின் பலனாலே கர்த்தரை காணப்படும். ஒரு 100 ரூபாய் கிடைச்சா கர்த்தருக்கு. ஆமென். சிலலாம் அப்படியே கடலை வஞ்சிப்பாங்க. காணிக்க தசம்பாகத்தில் கொடுக்கவே மனுஷன் வராது. யோசிச்சு செய்வான். ஆமாவா, நீ கொடுத்தா தான் உன் சாபம் உடையணும். நான் பல வருஷமாக சொல்லுவேன். அப்படி தாப்பத்தில் பாவம், தங்கச்சி பாவம் ரொம்ப போடும். என்ன சொல்றாரு? நீங்க மல்கியா 3:8 படித்தா, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நாங்க எதனால வஞ்சித்தோன்னு கேட்குறியா? உங்கள் காணிக்கை தசமாக பண்டக சாலிலே ஆகாரம் உண்டாகும்படி. ஆமென். அல்லேலூயா. எனக்கு தெரியும் ஒரு அம்மா 15,000 ரூபாய் காணி சம்பளம் வாங்குதுன்ட்டு, அது 5,000 ரூபாய் தான் கொடுக்குது. அவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? திருடன். யாரு திருடன்? என்ன பண்ணுவான்? நீங்கள் அப்போஸ்தலர்களுக்கு 5:5 படிச்சு பாருங்க. அங்கே திருடன் செத்துட்டான். கர்த்தருக்கு கனம் பண்ண பொருளால், பணத்தால், நேரத்தால். அல்லேலூயா. 6 நாளும் சம்பாதிக்க முடியும். பலம் தராரா? தரலையா? 7ஆம் நாள் ஓய்ந்துருன்றாரு. 7ஆம் நாள் ஓடுறது. போங்க எல்லாம் வசதி சந்தோஷம் கிசத்தில் ஆட்டை திருப்பி போய் ஊழியம் பண்ணுங்க. 6 நாளும் உனக்காக ஓடு. ஒரு நாள் கர்த்தருக்கு கனம் பண்ணு. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. சொல்ற, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சிலர் ராஜ்யக்காக வேலைனா ஓடுவான். ஏசாயா 58 படிச்சு பாருங்க, 13, 14 படிச்சு பாருங்க. என் ஓய்வு நாளை அசட்டை பண்ணாதென்றார். என் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணு, கர்த்தருடைய நாள் என்று எண்ணு. அப்படி என்னன்னா பூமி உயரிடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படியாக பண்ணுவேன். அப்போ இந்த நாளை கனம் பண்ண தெரிஞ்சிருக்கணும், நேரத்தை கனம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆமென். அது சொல்ல, என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணமா வேணாவா? எத்தனை பேர் ஏசப்பா கனம் பண்ணுறீங்க? அப்படியே இப்போ கையை உயர்த்திடாதீங்க. எனக்கே தெரியும் நீ என்ன. ஆமென். சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம். அப்போ ஆண்டோடைய கனம் வித்தியாசமாக இருக்குங்க. ஏசப்பா ஒருத்தர் நினைச்சிட்டாரு கனம் போல முடி பண்ணிட்டாரு வச்சுக்க, அவன் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியும். நீ அழுது புலம்பி ஐயோ வீடு இல்லையே சொத்து அழ தேவையில்ல. அவர் அந்த நேரத்தை அழகாக கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென். அதுதான் 22 நாள் சொல்லுது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பைபிள் வருகிற பலன் ஐஸ்வர்யமும் கனமும். சொல்லு, ஐஸ்வர்யமும் கனமும் ஜீவனமா. அப்போ அந்த தெய்வ பயத்துக்கு கிடைக்கிற ரிவார்டு, அவார்டு கர்த்தர் இந்த பூமியில் உங்களை உயர்த்துகிறார். இதே பத்திரிமேட்டு இந்த 2025 முடிவதுக்குள்ள கூட உயர்த்துவா, உங்களை உயர்த்துவா. அல்லேலூயா. ஆமென். ஒருத்தர் என்ன பண்ணாரு, பாஸ்டருக்கு நான் ஒரு விஷயத்துக்காக கூட இருக்கு நல்ல காணி கொடுக்கணும் முடிவு பண்ணார். காணி கொடுக்க முடிவு பண்ணார். அப்போ ஜோமா ஆண்டவர் நல்ல காணி கொடுக்கணும், பெரிய காணிக்கை கொடுக்கணும். அவன் திடீர்னு போனால் ஒரு ஸ்கிராபில் சம்மந்தமே இல்லை கூட்டு போனாங்க, 4 லட்சம் ரூபாய் கிடைச்சி. அப்படி எனக்கு எவ்வளோ கொடுத்துருப்பான் நினைக்கிறேன்? ஆமாம். நீ சும்மா ஊழியக்காரனை கனம் பண்ணும், ஆண்டவரை கணம் சும்மா நினச்சிப்பாரு, வாசல் திறக்கப்படும், அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அது மாதிரி நான் முடிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என் தாசன் என்றார். என்னதுங்க? என் தாசன். சரி, இன்னொரு வசனம் படிக்கிறேன். ஏசாயா 43:23 இப்படி சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 29:13 இப்படி சொல்றாருங்க, இந்த ஜனங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். எங்க சும்மா நான் தோத்திரம் உதடுகளிலே தோத்திரம். அவங்க இதயம் என்ன பண்ணுது? உலகத்தான் மத்தியில் இருக்கு, பாவத்தில் இருக்கிறது, சாபத்தில் இருக்கிறது. உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. ஆனா ஏசாயா 43:23 சொல்றாரு. படிங்க, ஏசாயா 43:23 படி. எவ்வளவு வேதனை நடுவில் கதை சொல்றாரு பாருங்க. உன் ஆடுகளை தகன பலியாக, ஏசாயா 43:23, ஆடுகளை தகன பலியாக எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே என்னை கனம் பண்ணவில்லை. பாருங்க, உன் பலிகளாலே என்னை என்ன பண்ணல? நீ பலிகள் என்ன பண்ணல? உன் பலிகளாலே என்னை நீ கனம் பண்ணவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு 2 நிமிஷம் ஏது ஜெபம் பண்ண முடியாது, நின்று ஆராதிக்க முடியுதா? லொடுக்கு உட்காந்துக்கிறேன். ஒருத்தர் எப்படி ஆராதிக்க கழுத்த மாட்டா அடி கிடக்குறேன்.
கூட்டம் என்னத்துக்கு அழுத்தாட்டுற? வாயில் சொல்லாத ஆராதனை. சோத்திரம் பண்ணுங்கன்னா பட 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 கையை தட்டுறது. சோத்திரம்னா வாயிட்டான்னு சொல்லணும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சோத்திரம்னா கை. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஆமென். அப்ப ஆண்டவர் கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனம் பண்ணுகிறார். பயந்தவர்களை அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. பிரியமானவனுக்கு அவர் நித்திரையை தருகிறார், ஆசுத்தை தருகிறார். 4வது சொல்றாரு ஏசாயா 41:9, நீ என் தாசன் என்றார். என்னங்க எதுவுமே கடவுளுடைய தாசன் உடனே எழுத்து கை தூக்க முடியும். அது என்னன்னு தெரியும். நீ என் தாசனா? நானும் தாசன் தான். அல்லேலூயா. தாசன்ற வார்த்தைக்கு சர்வன்ட். யூ ஆர் மை சர்வன்ட். அல்லேலூயா. நிறைய பேர் உலகத்துக்கு நல்ல வேலை செய்வான், சூப்பராக செய்வான். இப்போ இந்த பத்ரிமேட்டில் இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டம்னா கெண்டு ரக்க கடி பறப்பான். சர்ச்சில் அப்படி பூனை மாதிரி உட்காந்து. ஒரு சிலருக்கு தான் கடவுளுடைய வேலை மேலே பயங்கரமான ஆர்வம் இருக்கும். ஒரு சிலருக்கு தான் தேவராஜ்யத்தை கட்டணும்னு எண்ணம் வரும். ஒரு சிலருக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும், உடம்பு வளத்தை செலவழிக்கணும். அதனால சொல்றேன், நீ என் தாசன். தாசன்னா அந்த சர்வன்ட்னு அர்த்தம். யாருக்கு என்ன சர்வன்ட்? நான்லாம் எனக்கு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது. ஆமென். சொல்லுங்க. லைஃப் லாங் செட்டில்மெண்ட் நமக்கெல்லாம். நீ வேலை செஞ்சா, நான் சிஸ்டர் எலிசபெத் சிஸ்டர் ஒரு 8 வருஷம் கிட்ட 4 வருஷம் அதுக்குள்ளே 2 பிள்ளை கல்யாணம் பண்ணிடணும், வீடு கட்டிடணும். இதெல்லாம் மண்டை 1000 ஓடும். ரிட்டைர்மெண்ட் ஆகுது. நமக்கு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா நம்ம வேலை கவர்மெண்ட், பரலோக கவர்மெண்ட் நமக்கு. அல்லேலூயா. நம்ம எதுக்கு சேவை பண்ணுறோம்? இட்டர்னிட்டி, பரலோகத்துக்கு சேவை பண்ணுறோம். நீ உன அந்த பூமிக்கு சேவை பண்ணலாம். நீ உன வயிற்றுக்கு வேலை செய்யலாம். நான் ஆத்துமாக்களுக்காக வேலை செய்கிறேன். பரலோகத்தை நிரப்பணும், ஜனங்க நீதியாக மாறணும், ஜனங்க பரிசுத்தமாகணும், ஜனங்க விடுதலை செய்யணும். இந்த வேலை நான் செய்கிறேன். அதுக்காக ஏசி பட்டியலாம் போடுறது இல்லை. உங்களோட ராஜா தான் வச்சிருக்காரு என்ன. அப்போ ஆர்டர் கேட்குறாரு, என் காரியமாக யார் போவா, என் ஊழியத்தை யார் செய்வா என்று கர்த்தர் ஊழியக்காரரை தேடுறாரு. நீ ஊழியத்தில் சின்னதில் சின்னதாக ஒரு சர்ச்சை பெருக்கிற பேர் மியூலெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 வருஷமா அந்த ஊழியம் பண்ணுறது. எத்தனை வருஷமா? 2006 கட்டணும். 2006 இந்த பெரியவான வீட்டில் சர்ச்சை கட்டணும். 6 8 8 2008 நான் வரணும் வரலையோ ஒரு ஜெக்கில் சொம்புல தண்ணி தந்துடும் பாட்டில். நான் ஆள் இருக்கிறேனோ இல்லையோ தண்ணி மட்டும் வந்துடும். ஒரு சிலருக்கு தான் அந்த சேவை. ஒரு சிலருக்கு தான் சர்ச்சை மேலே அக்கறை. ஐயோ பல்பு ஏறல, லைட்டு ஏறல, மைக்கு சரியில்லை, அது சரியில்லை. ஆண்டோட ராட்சத்துக்காக. நீங்க தாசனா? சொல்லு. லாடு தாசன். ஆண்டவர் என் தாசன். அல்லேலூயா. பைபிள் நிறைய இருக்குதுங்க. நீங்க அந்த கேட்டகரியில் வந்துட்டா நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமே. நீ ஆண்டோடைய வேலை பண்ணி பாரு, உனக்கு ஒரு நாள் இயேசுப்ப மறக்க மாட்டான். ஒரு நாள் மறக்க மாட்டான். காலையில் பாஸ்டரிங் பேர் முடிச்ச உடனே திடீர்னு அந்த பக்கத்தில் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கேன். அது ஒயரிங் பண்ணுறதுக்கு 10 நாள் முன்னாடி வரல அந்த பையன். ஐயா நான் வந்துடுறேன் ஓடி வந்துச்சு. அப்போ 12:30 மணிக்கு வருது. பாஸ்டிங் போய் முடிச்சு 12:45 நினைக்கிறேன். அப்போ அங்கே சகோதரிகிட்ட பேசுகிறேன். என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, எனக்கு காசு இல்லை, அவனுக்கு கூலி கொடுக்கணும். ஆனால் எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கார் பாரு, அவருக்கு தெரியும் என்கிட்ட காசு இல்லைன்ட்டு. சாயந்தரத்துக்குள்ளே வந்துடும் பாரு. ஆமென். அல்லேலூயா. ஒரு 4:15 இருக்கும். போய் படுத்த நம்ம டயர்டாச்சு படுத்த 5:10 ஒருத்தன் ஃபோன் அடித்தான். ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கீங்கன்னா? ஆமாம் இருக்க வாப்பா. அவன் சும்மா வந்து போவான். வந்து போனால் இப்போ தான் சம்பளம் போட்டாங்கன்ட்டு 5000 ரூபாய் காணை கொடுத்துட்டு போகணும். நான் சொன்னதை எதிர்க்கிற பொம்பளைக்கு நம்பிச்சா கேட்டுச்சா? இல்லை, அவர் கேட்டார். நான் சொன்னேன் எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு பந்தம் அப்படி தான், பாண்டிங் அப்படி தான். எனக்கும் அவருக்கும் ஒரு பாண்டிங். 9ஆம் மாதம் 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பக்கத்தில் ஒரு வீடு கட்டினேன். காலி எனக்கு ஃபுல்லாக கட்டினேன். ஆமென். ஆனால் என்கிட்ட 1 ரூபா கிடையாது. இன்னும் எல்சாக்கா ஒரு 50,000 கொடுத்துச்சு. 1 லட்சம் கொடுத்தாங்க. இன்னொருத்தர் 1 லட்சம் கொடுத்தார். ஆமென். மீதி அந்த 28 நாளில் கட்டினேன், 25 நாளில் கட்டினேன். 4 லட்சம் எப்படி வந்துச்சு?
1000 ரூபாய் தசமாக கொடுக்குறேன், 10,000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்தான். அவன் 2000 ரூபாய் கொடுக்குறவன் 20,000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் நீ தாசனா மாறிப்பார், அந்த பரலோக வேலையை நீ கரெக்டாக செஞ்சுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. உன் அறிவுக்கு எட்டாத அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அதுதான் ஆண்டு சொல்ல, என் காரியமா யாரு ஒப்புக்கொடு, ஆண்டு ஒப்புக்கொடு. எனக்கு ஆசை, நீங்கள் ஒன்றும் உட்காந்து பாருங்க, இந்த ஜில்லாவிலே இல்லாத ஒரு பெருமை பத்திரிமேட்டுக்கு தெரியுமா ஒன்றுங்க? கணக்கு போட்டேன், 20 பேர் ஊழியக்காரன் இந்த ஊரில் இருக்கிறான். எத்தனை பேர்? எவ்வளோ பேர் இருக்காங்க? 20 பேர். என்னுடைய ஆசைலாம் 100 பேர் பத்திரிமேட்டு ஊழியக்காரர் இருக்கணும். இங்கே இருக்க பாஸ்டர் இருங்க, பிரசங்க இருங்க, இசைவாசிங்க இருங்க, பாட்டு பாருங்க. இந்த ஜில்லாவே பிளஸ் பண்ண, கையை தட்ட மாட்டீங்க. இந்த ஜில்லாவே ஆசீர்வதிக்கணும். இங்கிருந்து நீதிமான்கள் எழுமணும், பரிசுத்தமான்கள் எழுமணும், உலகத்தை கலர் இங்கிருந்து எழுமணும். இந்த ஜபம் இப்போ இல்லை, 25 வருஷம் முன்னாடி ஜெபிச்சங்க. கர்த்தர் இன்னைக்கு அதை செய்ய வாய்க்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆமே. நீங்க யாரா மாறணும்? என் தாசன். கர்த்தர் சொல்ற, யூ ஆர் மை சர்வன், என் தாசன் சொல்ற. ஆமே. சரி, இதெல்லாம் ஒரு ஃபேவரான. கர்த்தர் வெறுக்கிற ஆளு, இது 2 அத்தியாயம். இது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஊழியம் செய்யலாம், யாரா இருக்கலாம். இயேசு நீ நடிச்சுட்டு இருப்ப, இயேசுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். போய் உங்க அம்மா கேளு, உங்க அப்பா கேளு, உன் பிள்ளைய ரொம்ப பிடிக்குமாண்ணா? அதுவா, பெத்துட்ட கடமைக்கு சோறு போட்டுனுக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். 30 நாளில் ஒரு நாள் சொல்லும். என்னைக்கு? ஒரு நாள் தட்டு கழுவி வச்சிருந்தா, ஒரு நாள் வீட்டை பெருக்கியிருந்தா, அன்னைக்கு சொல்லும், முன்னை விட பரவாயில்லையா என் பையன், முன்னை விட பரவாயில்ல என் பொண்ணுன்னும் ஒரு நாள் சொல்லும். ஆனால் 29 நாள் சாப விட்டு இருக்கும், 29 நாள் வைத்தச்சலாக இருக்கும், 20 நாள் எரிச்சலாக இருக்கும். ஏன்? நம்முடைய செயல்கள் அப்படி. இதெல்லாம் புரியுதா பாருங்க. நீ பாட்டு பாடலாம், ஜெபம் பண்ணலாம், சர்ச்சுக்கு வரலாம், உனக்கு சோறு கொடுக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், கர்த்தரை உயர்த்தலாம், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் பிரியமா இல்லை. ஆமென். அல்லேலூயா. நீ வச்சுக்கிற கர்த்தரே மேலே இல்லை. துன்மார்க்கு தக்க தண்டனை உடனே கிடைக்காதனால மனுஷனுடைய இதயம் துணிகரம் கொண்டிருக்குதான். நம்ம பண்ண தப்புக்கு உடனே அடி விழுன்றதுக்காக நம்ம ஜாலியாக இல்லை இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து வைப்பார். ஒரு நாள் வரும், வச்சு செய்வார்னாங்களா, செய்வார். ஆமென். அப்போ ஆண்டவர் நம்ம எச்சரிக்கும் போது, தேவன் நம்மை உணர்த்துகிற போது நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் உஷாரா மாறிடணும். ஆமென். ஆண்டவர் முதல் பாயிண்ட், ஆண்டவர் ஒரு சில ஆளை எதிர்த்து நிற்கிறார். யார் சொல்லுங்க? நான் உங்களுக்கு தெரிஞ்சு வரேன். யார் எதிர்த்து நிற்கிறாரா? நல்ல சத்தமா சொல்லுங்க. யார் எதிர்த்து நிற்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் குறிப்பு, ஆண்டவர் யாரை எதிர்த்து நிற்கிறார்? பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். ஆமென். சொல்லு ஹல்லேலூயா. இது யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். 1 பேதுரு 5:5 சொல்கிறது, பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். இப்படி முடிக்கிற வசனம், மனத்தாழ்மையை, தம்பி கவனிப்பா, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஆமென். நீ பெருமையா இருந்து பாருங்களேன், ரொம்ப கர்வமா இருந்து பாருங்களேன், உனக்குள்ள துணிக வரும். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு எப்படியா இருக்கானா? அருவருப்பு. அடுத்த பாயிண்ட் சொல்றேன் நான். அல்லேலூயா. எத்தனை பேர் பெருமையா இல்லைன்னு நினைக்கிறீங்க? எனக்கு பெருமையே இல்லை. சரி, புருஷனை குறித்த பெருமை, மனைவியை குறித்த பெருமை, பிள்ளையை குறித்த பெருமை, தான் வேலையை குறித்த பெருமை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பெருமைக்குரியவர், புகழ்ச்சிக்குரியவர் தேவன் தான். பைபிள் சொல்லுது, பெருமை உள்ளவனை பார்க்க எழுதுறார், பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் பிரசங்கில சொல்றார். இந்த பெருமை உள்ளவன் யாரு? பேருக்கும் புகழ்ச்சிக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் பேர் பெற்றவனா இருந்தாலும் அவனுக்கு பொறுமை இல்லைன்னா அவன் வேஸ்ட்ன்றார். ஆனா இந்த இடத்துல ஒண்ணுமே, கவனிமா, ஒண்ணுமே இல்லாமல பெருமை. ஆமென். அல்லேலூயா. அப்ப இயேசுசாமி உனக்கு எதிர்த்து நிற்கும் போது, அவர் எதிராக உனக்கு யுத்தம் பண்ணும்போது உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. கீழே முடிக்கிறாரு, தாழ்மை உள்ளவனுக்கு என்ன பண்றான்? கிருபைனா இரக்கம், தயவு, கனம், மேன்மை. நான் பார்ப்பேன், 10 ஆத்மா கூட இருக்காது, நடைய சிங்க நட, குரல் மாத்தி மிமிக்ரி, பிரைஸ் தி லார்ட்,
சில பாஸ்டர்ஸ்லாம் குரல் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா கவுத்தலாம் இருக்கும். அவன் அப்படியாப்பா, கர்த்தர் உனக்கு எதிர்த்து நிற்பார், உனக்கு எதிர்த்து நிற்பான், எதிர்த்து நிற்பான். ஒரு பாஸ்டர் வராரு, அவரை பார்த்து ஐயா சோத்திரம் யான்ற, உங்கள்கிட்ட தாழ்மையை பார்த்தாலே நீ சூப்பர் ஆகிடுங்க. சொல்லுங்க, எது பேருக்குள்ள தாழ்மை இருக்கு? கையை மட்டும் உயர்த்திடாதீங்க, பக்குன்னு இருக்கும், எனக்கு நெஞ்சு வலி வந்துடும் எனக்கு. உங்களுக்கு தாழ்மைன்னு மட்டும் கையை உயர்த்திடாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா நீ தாழ்மை உள்ளவளா இருந்தா உன்னை சுத்தி பல கிருபைகள் நிரம்பி இருக்கும். ஆண்டவருடைய பிரியத்தை நீ பெற்றிருப்ப. அவர் எதிராக நிற்கிறார் என்று போற இடத்தெல்லாம் உனக்கு கண்ணி இருக்கும், போற இடத்தெல்லாம் உத இருக்கும், போற இடத்தெல்லாம் உன்னை உடைக்கிறதுக்கு நீ ரொம்ப பெருமையா இருப்ப. வேலைக்கு போவ, இன்னும் கூட பெருமை பக்கத்தில் உட்காந்துருப்பான். ஆமே, டைப் பண்ணுவேன். ஏய், ஏன் அவ்வளோ வேகமாக டைப் பண்ற? ஏன் மெதுவாக டைப் பண்ற? எப்படித்தான் டைப் பண்றது? உன் நசுக்கினே இருப்பான். ஏன் தெரியுமா? உன்னை ஒடுக்கிறதுக்கு ஒருத்த வச்சிருப்பான். வேலைக்கு போவேன், லெஃப்ட் சைடில் ஒரு டேபிளில், ரைட் சைடில் டேபிளில் 2 பஜேரியை வைப்பார். நீ இங்கே வாயை கீழ்ப்ப, அம்மா கிட்ட கீழ்ப்ப, அப்பா கிட்ட கீழ்ப்ப, வா வாவே, அவ்வளோ பெருமையப்பா, வா உன்னை அங்கே வச்சு செய்கிறேன்ட்டு. அங்கே பார்த்த ஊரில் சொல்லுவாங்க பழமொழியை. ஆமாம், வீட்டில் அடங்காதவனை சொல்கிறாங்கல்ல, வீட்டில் அடங்காதவனை ஊரில் அடக்குவாங்களாம். ஆமாவா? ஆண்டவர் செய்வார், சம்பவம் பண்ணுவார். சம்பவம் உனக்கு புரிய எனக்கு வேலையை பிடிக்கல, என்னை திட்டுறாங்க, என்னை குறைப்ப, அது இல்லை, உன் பெருமையை உடைக்கிறார் ஆண்டவர். ஆமாவா? நீ எப்போ ஹம்பல் ஆகிறியோ, தாழ்மையாகிறியோ, இணக்கம் உள்ளவர் ஆகிறியோ, அங்கே ஒரு வழி முடிக்குது வசனம். ஒரு வழி சொல்லலாம், நீ பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, கர்த்தருக்கு பிரியமா இருந்தார் அவள் சத்துருக்களும் சமாதானமாய் மாறும். எவன் உன்னை இடிக்கிறானோ, குத்துறானோ, திட்டுறானோ, அவங்க அவனுக்கு கனிவான வார்த்தைகள் வரும், ஃபேவரான வார்த்தைகள். ஏன்? நீ உன்னை தாழ்த்த தாழ்த்த தாழ், உன் சத்துருக்களும் உனக்கு சமாதானம் அடி செய்வான். ஃபர்ஸ்ட் கேட்டகரி, இயேசு எதிர்த்து நிற்கிறாள் யாரு? மனப்பாடம் பண்ண யாரு? கண்ணபடி சொல்லு. பெருமை உள்ளவர்னு கேட்டு நிற்கிறார். ஒரு சில பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி மாதிரி செஞ்சிருக்க சாம்பார், அவன் கத்திரிக்காய் பருப்பு தண்ணி மூணுத்துக்கும் சண்டை, ஒன்று சோடு சேராது. பருப்பு கத்திரிக்காய் ஓட்டாது, கத்திரிக்காய் பருப்பில் ஓட்டாது, தண்ணி தண்ணியாக இருக்கும். ஆனால் அவ்வளோ கர்வம். எல்லாம் சொல்கிறாங்க நான் செஞ்சா நல்லா இருக்குதுன்றாங்க, எல்லாம் சொல்கிறாங்க நான் செஞ்சா நல்லா இருக்குதுன்றாங்க. ஐயோ, பச்சையாக சொல்லும் போது வயிறாயிருக்கும். நானும் பிச்சைக்காரனை ஒன்று திரும்ப கொடுக்க, நானும் பிச்சைக்காரனை ஒன்றையா. பிச்சைக்காரன் எப்படி 4 வீட்டு சோறு தெரியுது, எனக்கு 4 வீட்டு சோறு தெரியும், கைப்பக்கம் தெரியும். 4 வீட்டுமான 4 ஊர் சோறு, 10 ஊர் சோறு நான் சாப்பிட்ருக்கேன். ஒருத்தருடைய கைப்பக்கம் எனக்கு தெரியும். ஆமாவா? நீ என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. ஒரு அம்மா வந்துச்சு, அப்போ தான் நான் சொல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அப்போ தான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு மண்ணு போட வரத்தி வந்தான். வந்த உடனே பாஸ்டர்மா நீ சுமார் நான் செய்கிறேன்னுச்சு. சாதாண்ட போயிடுச்சு, செஞ்சது, உக்காந்துச்சு, என் பக்கத்தில் உக்காந்துக்குச்சு. அதுக்கு குண்டு வர அப்படியே கஷ்டக்கட்டெலாம் பட்டு கூட உக்காந்துக்குச்சு. உக்காந்து போட்டுச்சு, சாப்பிட்டு வச்சு அவங்களாம் வாங்கிலாம் பிடிச்சிச்சு. அப்படியே சமகாரம் போனவே நினச்சேன், கேசரி பவுடர் போட்டுருச்சான்னு நினச்சேன். அந்த மாதிரி 2 இருந்துச்சு. சரி நம்பி சாப்பிட்டேன். சாப்பிட்டு அடுத்து கேள்வி கேட்டுச்சு, நல்லாகதா பாஸ்டர் இருந்துச்சு பாருங்க. நான் என்ன சொல்லி பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லலை. ஏமா உங்கள் வீட்டுக்கு ரொம்ப கொடுத்து வச்சோமான்னு எல்லாரும் அப்படி தான் பாஸ்டர் சொல்கிறாங்கன்னு. எல்லாரும் அல்லேலூயா. ஆமாவா? நீங்கள் என்ன கேட்டகரின்னு தெரியல, தப்புனா ஒத்துக்க கற்றுக்குங்க, தப்பு ஒத்துக்க கற்றுக்குங்க. உங்களுக்கு தாழ்மைக்குன்னு அர்த்தம். ஒரு சமகாரங்க உப்பு கொட்டிச்சுங்க. உப்பு கொட்டினோடனே கேட்குறேன், ஏமா இவ்வளோ உப்புன்னு கேட்குறேன். அது சொல்லுது உன் நாக்கு சரியில்லைன்னு என் நாக்கு மேலே பழி போடுது. உன் நாக்குக்கு கட்ட சொல்லு, உன் நாக்குக்கு உப்பு தெரியுதான். அல்லேலூயா. ஹம்பிள்ன்றது எப்படி தெரியும் தெரியுமா? தப்பை ஒத்துக்கணும், தப்பை ஒத்துக்கணும். தப்பு செய்யறதுல யாருமே கிடையாது. உப்பு தானே, அதுக்கு எதனா மாற்று ஏற்பாடு இருக்குது. காரம் தானே மாற்று ஏற்பாடு, தப்பு கிடையாது. காரம் ஜாஸ்தி ஆகலாம், உப்பு ஜாஸ்தி ஆகலாம். ஆமாம். போன வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை தான் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். அது என் மேலே ரொம்ப பாசம், எதனாலும் கொடுக்கும். போன உடனே வீட்டில் சுண்டுறது எடுத்து கொடுத்துச்சு. ஒரு
பாசி வச்சு சாப்பிட்டு எடுத்துகிட்டு சிப்பாடுகிற வந்தேன். மழை பெஞ்சு பாசி முடிச்சுட்டு போகும்போது எனக்கு சுண்டலுக்குது, உங்களுக்கு தரமாட்டேன், எனக்கு மூக்கடலை இதெல்லாம் பிடிக்கும், அதனால் யாருக்கும் தரமாட்டேன். ஒன்று கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கையை நீட்டாக நிறைய கூட்டிடுவேன். நீயா எடுத்துக்கோணும். லொடுக்குன்னு பண்ணிச்சு, ஒன்று 3 எடுத்துச்சு, ஒரு 4 பீஸ் வாயில் போட்டு துப்புதுக்குப்பா. என்ன கேட்டால் தண்ணியில் சுண்டல் விதைச்சா தெரியல, உப்புல விதைச்சான்னு தெரியல. ஆமாம், அல்லேலூயா. அது எடுத்து போய் ஒய்ஃப்கிட்ட கொடுத்தேன். என்ன அப்படி உப்புன்னு அது தண்ணி ஊற்றி நைட்டு குருமா செஞ்சு சன்னா, அது பேர் என்ன நைட் எப்படி மாறிச்சு, என்னவா மாறிச்சு, அது சென்னாவா மாறி சாப்பிட்டா அது வேறு விஷயம். உப்பு தான் ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம், காரம் தான் ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம், ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு வேணும். என்ன புரியுதா? தப்புலாம் செய்ய இருக்க முடியாது, ஒத்துக்கிறதுக்கு நியாயப்படுத்தக்கூடாது. சொல்கிறல ஊரில் வெட்டி சாய்க்கிறான்பா அவன், இன்னொருத்த மேலே பழி போடக்கூடாது, அவளால் தான் இல்லை. தாழ்மை உள்ளவைகளுக்கு இணங்கென்று யாக்கோபு 3:17 அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். இருந்துச்சுன்னா கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பா, கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பா. யாருக்கு எது பிடிக்காது? ஆண்டவருக்கு யாரை பிடிக்காது? சத்தமா சொல்லுங்க. பெருமை உனக்கு, நீ சும்மா இவாலுவேட் பண்ண, உனக்குள்ள பெருமை. ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காருங்க, அந்த சர்ச்சுக்கு எல்லாரும் நீங்கள் எப்படி உம்னா கொண்ட மாதிரி இருக்கிறீங்க, அந்த அப்படி இல்லை. ஏசு என்ன செய்தார்? ஆமென். ஆண்டவர் அற்புதம், ஆமென், எல்லாத்துக்கும் ஆமென். இவர் பிரசங்கம் கொடுத்த உடனே இவருக்கு பெருமையாகி போச்சு. பாரு நம்ம பிரசங்கம் பயங்கரம் பேசிட்டு திரும்பி நான் சீமா கல்லிட்டேன்ல. பிரசங்கம் முடிவே இல்லைங்க, அதுக்குள்ள பெருமை வருது. ஒரு சில உச்ச உடனே இன்டர்வியூ எடுப்பாங்க, நல்லா பேசுகிறேன், நல்லா பேசலை, ஒத்துப்பியா? நீ நல்லா பேசல, ஒத்துப்பியா? அல்லேலூயா. எங்கள் மனைவி கிட்டலாம் ஐயோ மல்லு கட்ட முடியாது. ஆமாவா, உச்ச உடனே இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன், இந்த இடத்துல அது பண்ணிட்டேன், அந்த இடத்துல உடனே நம்ம பெருமை ஜாஸ்தி இல்லை. ஏய் நீ பாஸ்டரா, நான் பாஸ்டரா? ஆமாவா, அந்த அம்பிள் உட்காந்துக்கலாம் பின்னாடி ஒவ்வொரு வாரம் திட்டுவாங்க, என்ன மாமா நல்லா தானே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தீங்க, திடீர்னு அம்மா வந்த கதையை எடுத்துட்டு வந்தீங்க, ஏன் மாமா அப்படி பண்ணி, என்னால் எடிட்டிங்கே பண்ண முடியல, எல்லா பிரசங்கத்தை குட்டிச்சோரா பண்ணுறீங்க. ஆமென், சொல்ல அல்லேலூயா. தவறு யாரு சொன்னாலும் ஒத்துக்கிட்டா உனக்கு தாழ்மை இருக்கு. ஆமென். ஆண்டு சொல்ற பாருங்க, பெருமை உள்ளவனுக்கு என்ன பண்றாராம்? எதிர்த்து நிற்க. ரெண்டாவது, ஆண்டுக்கு பிடித்தமில்லாத ஆள் யாருன்னா அருவருப்பான். இயேசு ஒரு இப்போ நீங்க வாந்தி எடுக்கிறீங்க, வாந்தி சூப்பர், எவ்வளோ வாந்தி வந்துப்பா, ஒரு தட்டு வரும் போது அப்படி சொல்லுவேன். அது சொல்லும் போதே மூஞ்சி வருமா, அருவருப்பாக தான் இல்லையா? நமக்குள்ளதான் இருந்துச்சு, நீயே கையை வச்சு எடுக்கிற, இல்லை அதுவே வருது, உள்ளதானே வருது. ஆமாவா இல்லையா? உனக்குள்ள தானே வருது. ஏன் அதை பார்த்து அருவருப்பாகுது? அப்போ அது ஏதோ ஒரு அருவருக்கக்கூடியது. ஆமென். தேவன் ஒரு சில மனுஷனை அருவருக்கிறோம். அவன் ஆண்டவரே சோத்திர சொல், அவனை போ சொல்றாங்க அப்படின்னு வரும், போ சொல். சிலருடைய கடவுளுக்கு முன்னாடி அருவருப்பாய். இப்போ வசனத்தை படிங்களேன், யாரெல்லாம் அருவருப்பு? ஆமை முதல் நீதிமொழிகள் 11:1 சொல்லுது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. எடை அடிக்கிறல்ல புகா, மீட்டர் சூடு வச்சு ஓட்டிருக்கேன் புகா, மீட்டரே கிடையாது நம்ம மீட்டரே கிடையாது. ஆமே, கள்ளத்தராசு கர்த்தருக்கு என்னது அப்படின்னா இடையில அடிப்பாங்களா? ஆமாவா? சுமத்திரையான நிறைக்கொள்ளோ கர்த்தருக்கு பிரியம். நீ கள்ளத்தனை இப்போ கடைக்கு அனுப்புற, போய் நீ ஏதாவது கடலுக்கு கேட்டு ஒரு கடலில் போனால் ஒரு வேளை 100 ரூபான்றான், 10 கடை ஏறி இறங்கி 80 ரூபாய்க்கு பேசுகிற. இப்போ நீயே சொல்கிற, நான் தானே கஷ்டப்பட்டு பேசினேன், 20 ரூபாய் அடிச்சுக்கோ, இல்லை நான் கடைக்கு தானே போயிடும். ஆக திருட்டிலே ஒரு நியாயம், திருட்டிலே அப்படிலாம் கிடையாது. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பு. ஆமாம், அல்லேலூயா. அப்படியே போயிடுறேன். அடுத்தது எது கர்த்தருக்கு அருவருப்பு? நீதிமொழிகள் 12:21 சொல்லுது, பொய் உதடு புலியா திருகிறவன் கடவுளுக்கு அருவருப்பானவன். ஒரு முறை நான் சொல்லியிருக்கிறேன், அதுக்காக நான் பெரிய உத்தமன் சொல்ல வரல. பொய் சொல்வதற்கு முயற்சிப்பதில்லை. சொல்லுங்க, பொய் சொல்வதற்கு சத்தவா சொல்ல, பொய் சொல்வதற்கு முயற்சிப்பதில்லை. பொய் சொல்ற முயற்சிக்கிற மாதிரி அவன் பொய் உதடன் கர்த்தருக்கு அருவருப்பான. அதிகாலம் ஜெபம் பத்திரி பையனை முடிச்சுட்டு கலர் ஸ்டாப் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். அப்போ எங்கள் மனைவி ஃபோன் பண்ணாங்க, ஒருத்தர் 7 மணிக்கு வேலைக்கு போனோமா,
எங்கே இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க, உங்களை பார்க்கணுமா போல. நான் என்ன பண்ணேன், அவர் அங்கேயே இருக்கு சொல்லு, இந்த நான் பேட்டிக்கு வந்துட்டேன். நான் எங்கே இருக்கிறேன்ப்பா, 1.5 கிலோமீட்டர் போய் பேட்டிக்கும் கலர் சாப்பிங்க 1.5 கிலோமீட்டர்ஸ் போய் நான் போய் பேசணும்னு நினைக்கல, போய் பேசுனா என்ன கிடைக்கும்னு நினைக்கல, தானா வருது. பொய் நாவி நம்ம சுற்றி இருக்குதுங்க. அவன் போகும்போது ஆண்டு மன்னிப்பு கிடையாது, அவன் இருந்தானா இல்லாட்டேன்னா நான் எதுக்கு போய் பேசணும், என்னை மன்னி ஆண்டவரே, என்னை மன்னி. ஆமாம். ஒரு சொன்ன அவசியத்துக்கு போய் பேசலான்னாரு. இன்னொரு சொன்னார் 1000 பொய் சொல்லி ஆகிலும் ஒரு கல்யாணம் பண்ணலான்னாரு. ஏன் நீ 2 கல்யாணம் பண்ணிட்டு வச்சிங்கப்பா. அவன் 2 கல்யாணம் தான் பண்ணாரு, நான் மறைச்சேன் 1000 பொய். அப்போ பொய் உதடு கர்த்தருக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ வாயை திறந்தா சொல்லுமா, பொய் வருதா, பொய் வருதா, ஒத்துக்கிறதுக்கு வருது. ஆமாம், நீ கர்த்தருக்கு அருவருப்பானோ, நீ கர்த்தருக்கு அருவருப்பானோ. பொய் உதடு கர்த்தருக்கு. ஆமென். 3 சொல்றது துன்மார்க்கனுடைய வழி. நீதிமொழிகள் 15:9 சொல்லுது, துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்கனான இருந்தா உன் வழியை சும்மா இந்த சந்தில் பூந்து அந்த சந்தில் பூந்து அங்கே போய் இங்கே போய், உன் வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. சொல்லு, தூங்குற வழியில சொல்லு. 4வது 16 நீதிமொழிகள் 16:5 சொல்லுகிறது, மேட்டிமையானவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ரொம்ப ப்ரௌட் பீப்புள், கர்வமான மனுஷன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அடுத்து சொல்ல பாருங்க, நீதிமொழிகள் 17:5 சொல்கிறது, நீதிமானை குற்றவாளியாக மாற்றுகிறவன் குற்றவாளியை நீதிமானாக மாற்ற. போலீஸு, வக்கீல், பஞ்சாயத்து போர்டு தலைவர், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், அவன் நம்ம கென்னடி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், இவங்கெல்லாம் கற்றுக்க அருவருப்பானவன். ஏன்? நீதிமானை குற்றவாளி ஆக்கிறவன் குற்றவாளியை நீதிமானாக்கிறவன் கர்த்தருக்கு ரொம்ப ஜாக்கிரதை. சும்மா நான் வந்து ஒரு பாக்கெட் பிரியாணிக்காக மாற்றி பேசக்கூடாது, ஒரு டீக்காக மாற்றி பேசக்கூடாது. அவன் கர்த்தருக்கு இவர்களெல்லாம் அருவருப்பான. நமக்கு மைண்டை தெரிஞ்சுக்கணும், ஓ வரக்கூடாது. அடுத்து சொல்கிறார் பாருங்க, 6வது சொல்கிறார் பாருங்க, துன்மார்க்கனுடைய பலி. அங்கே நிறைய பேர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவான். நீதிபதிகளை படிக்கும் போது 21-27 சொல்லுது, துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு. நீ துன்மார்க்கனாக வந்து கத்தி கத்தி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஐயோ அப்போ வெள்ளிக்கிழமை ஜபங்க ஐயா பற்றி சிப்பாய் நகரில் 4 பொம்பளை இவங்க கத்துனுங்க ஊரை பெறனு வந்து பக்கத்து வீட்டுக்கார அவன் பேர்னா மதி உள்ள ஒன்றும் 4 பொம்பளை கத்து. எனக்கா ஆத்திரம் தாங்க முடியல. மதி மேல இல்லை, இந்த 4 பொம்பளைக்குன்னா இல்லை, மதி இல்லை. ஏவா இப்படி கத்துறா ஏசு கேட்பாரா? பாரு, என்ன அடிக்க வருவான், இன்னொன்று கத்து. நீ இந்த ஊருக்கான ஆளுங்க என்னை அடிவாங்க வச்சிட போகுது, நீ இந்த கத்துன. ஆமாவா, தாரா பூரா காரா, நமக்கு பக்கு நெஞ்சு வலி வந்து. நாளே மைக் இல்லைங்க, மைக் இல்லை, ஸ்பீக்கர் இல்லை, எதுவுமே இல்லை, ஆர்ச்சு ஆடுது அந்த கத்து. அவன் 4 பேர் நல்லா இல்லைங்க, அது வேற விஷயம். ஆனால் துன்மார்க்கன்னு கத்துனா கேட்க மாட்டார். துன்மார்க்கன்னு நீ கத்தி ஒருத்தர் லூக்கா 18 ஜெபிக்கிறான், இதோ பக்கத்தில் உட்காந்துக்கிறானே, அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, அவனை மாதிரி இல்லை. ஒரு அம்மா அவனை அமிச்சங்க, 2 வாரம் சர்ச்சுக்கு வரல. ஒரு பாப்பா ஒருத்தர் அமிச்ச போயிட்டு, ஐயா அந்த பொண்ணு வரல, உள்ளே போனார், ஏன் சர்ச்சுக்கு வரல, அது என்ன சொல்லிச்சுன்னு தெரில. இப்போ ஜபம் பண்ணுறாரு, ஆண்டவரே உனக்கு சோத்திரம், உன் அன்புக்கு சோத்திரம், உன் கிருபைக்கு சோத்திரம் சொல்லிட்டு, இந்த பொண்ணு எப்பவுமே திமிர் பிடிச்சிது. ஆண்டவரே 2 வாரம் சர்ச்சுக்கு வரலன்னு கூப்பிட்டா, ரொம்ப திமிராக பேசுது. ஆண்டவரே இது புத்தி அப்படிதான். ஆண்டவரே நான் சொன்னவா கேட்க போகுது. அந்த பாஸ்டர் வந்து பார்த்துக்கிட்டு ஆண்டவரே ஆமேன்ட்டு வந்துட்டார். இன்னும் 2 வாரம் சர்ச்சுக்கு வரல. சில ஜபம் பண்ணுறேன்னா ஜபத்திலேயே கதை. ஒருத்தர் ஜபம் சோத்திரம் ஆண்டவரே ஏற்று கிரேன் ஓடினே போன. ஆண்டவரே எதில் ஒருத்தர் வந்தான், என்ன கெட்ட வார்த்தையில் திட்டினான், எனக்கு கெட்ட வார்த்தை வந்துச்சு ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே ஜபம் பண்ணுறேன்னா கதை. அல்லேலூயா. இதுவே நம்ம பொறுத்துன்னு கேட்குறோம், துன்மார்க்கன் ஜெபித்தா கர்த்தர் கேட்பாரா? துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பான. துர்சிந்தனையோடு செலுத்தினால் அவர் எத்தனை அதிகமாய் அருவருப்பார். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. நீங்கள் அதே சங்கீதத்தில் நீங்கள் படிக்கும்போது கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் நிறைய இருக்குதுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கக்கூடாது, உங்களை அருவருக்கக்கூடாது, உங்கள் வழியை அருவருக்கக்கூடாது, உங்கள் சுபாவத்தை அருவருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வான். தேர்டு, ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள். முதல்ல நான் சொன்னேன் எதிர்க்கிறார், ரெண்டாவது அருவருக்கிறார், மூணாவது வெறுக்கிறது. நான் உன்னை வெறுத்துட்டேன், சோமா சொல்லி 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 பார்த்தேன், வேலைக்காக என்னை விட்டுருப்பா. இதே தான் சொல்கிறேன். உபாகம் 16:28 சொல்லுது, படிங்க. உபாகம் 16:22, நீ விக்கிரக வழிபாடையும் சிலை வணக்கத்தையோ நீயோ அவனை உருவாக்கி வைத்தால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆளை வெறுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுது, அந்நிய பாஷை பேசுது, ஊழியம் பண்ணுது, நேராக போய் என்ன பண்ணுது, வேளாங்கண்ணில் மொட்டை போட்டு வருது. நான் திருப்பதி போன நினச்சிங்களா, பெரிய பாதி போன நினச்சிங்க, என்கிட்ட சண்டை போடுது. எங்கே போன? என்னை எல்லாமே உங்களுக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அல்லேலூயா. அப்போ விக்கிரகத்தை தேவன் வெறுக்கிறார், விக்கிர ஆராதனைக்காரர் வெறுக்கிறார். வேற விக்கிரகம் என்ன சொல்லி நம்ம விக்கிரகத்தில் வழிபடலை, ஆனால் பணாசை பொருளாசையாக விக்கிரக ஆராதனையை கர்த்தர் வெறுக்கிறார். ஆமே, உன் செயல் கடவுள் வெறுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஆமேன். அங்கே நீங்க சங்கீதம் அங்கே எப்படி சொல்லுது, 11:5 படிமா. சங்கீதம் 11:5. அதுதான் நானே துர்மார்க்கனையும் கொடுமை உள்ளவனையும் அவர் உள்ளம் வெறுக்கிறது. நீ துர்மார்க்கனும் கொடுமை உள்ளவனா இருந்தா தெய்வத்தினுடைய உள்ளம் உன்னை வெறுக்க ஆரம்பிக்கும். அடுத்து வெளிப்படுத்து 15:2-15 படிச்சா, நிக்கோலஸ்தோர் போதனை நான் வெறுக்கிறேன். சிலெல்லாம் வேத புரட்டனா இருப்பான், அவனுக்கு எதை மாற்றிப்பான், பைபிளை மாற்றிப்பான், அவனுக்கு ஏற்ற மாதிரியே மாற்றிப்பான், அவனுக்கு பிடிச்ச மாதிரியே மாற்றிப்பான். நிக்கோஸ்தல மதஸ்தாரை நான் வெறுக்கிறேன். அல்லேலூயா. போதனை என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது, நீ ஞானஸ்தானம் எடுக்கணும், காணிக்கணும்னா காணி கொடுக்கணும். ஆமாவா, விட்டுறணும், செய்யாத செய்யணும். நீ புதுசாக கட்டுக்காய் சொல்லக்கூடாது. ஒருத்தர் வந்தான், சாராயம் குடிக்கூட, பைபிள் எங்கே போட்டுக்குது, இதோ சொல்கிறேன் வா. ஆமே, அதிகாலையில் எழுந்து சாராயத்தை நாடுனுக்கு ஐயோ, பின்னாடி இதை சொல்கிறேன், எத்தனை ஐயோ சொல்கிறேன்பா. ஆமேன்னு சொல்லுங்க. ரைட், நம்ம ஐயோவுக்கு போயிடுவோம். அடுத்தது ஆண்டவர் 4வது யார் என்ன ஒரு சிலருக்கு ஐயோ, உனக்கு ஐயோடா, ஐயோ என்ன ஐயோன்றாங்கல்ல, யாரை பார்த்து ஐயோன்றார் ஆண்டவர், யாரை பார்த்து ஐயோன்றார்? ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து, சபைக்கு வரவங்க பார்த்து ஐயோ என்று சொல்ற அளவுக்கு அவருடைய செயல்கள் விகற்பமாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. இப்போ ஒரு 10-15 பாயிண்ட் நான் எழுதி வச்சிருந்தேன். ஐயோ ஐயோ ஐயோ. காலையில் ஒருத்தர் அதிகாலை ஜபம், முதல் ஜபம் ஆரம்பிக்கிறேன் காலையில், அதிகாலை ஆறாவது முதல் ஆறாவது தூக்கம் வருதப்பா, தெம்பா கேளு, என்ன பண்ணுறது. ஆமேன். ஃபர்ஸ்ட் பாட்டு பாடுறாரு, ஐயோ ஐயோ நரகம் தெரியுதே, அங்கே கொழுந்து விட்டு நெருப்பு எரியோ, என்னையா காலை நேரம் இன்ப ஜபத்யா, அப்படி பாடு பார்த்தா ஐயோ ஐயோ நரகம் தெரியும், பாட்டை மாத்தியா. அப்போ ஐயோன்ற வார்த்தை சொல்கிறாங்கள, போகும்போது என்னாகுமோ தெரியலையே, யோ அப்பெல்லாம் ஒன்றாவதே வாயை மூடியா, எனக்கு கூட பயமாகுது, எதுனா ஆயிடும் போது சிக் வாயை கழுவு. அப்போது அபசுகமான வார்த்தையை நம்ம கேட்க விரும்புகிறோமா? விரும்புகிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது உங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்றாரு. யாருக்கு ஐயோ? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எடுத்துக்கங்க ஏசாயா 56:20 படிங்க. ஏசாயா 56:20 இருக்கா? இல்ல 5:20 ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன், டைம் ஆயிடுச்சு.
நிஜத்தை பொய்யா மாத்துறவனுக்கு ஐயோ. அல்லேலூயா. இப்போ மேலே எடுத்துக்க, மேலேருந்து வாங்க. அதிலே ரொம்ப அழகாக நிறைய வார்த்தைகள் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் எடுங்க. இப்போ அதில் ஏசாயா 8ஆம் வசனத்தை படிங்க. இன்னொருத்த நிலத்தை சேர்த்துக்கிட்டு தவர் எங்களுக்கு ஓணும் போ அடிச்சு தோத்துறவனுக்கு ஐயோ. அப்புறம் படி, அதை 11 படி. ஃபர்ஸ்டியா சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து காலையிலேருந்து சும்மா உடம்புக்கு சூடாக பனிக்காலம் மழையாகுது அப்படின்னு நினைக்கிறவனுக்கு. அடுத்தது 12ஆம் வசனம். சரி, 21ஆம் வசனம் படி, டக்குன்னு முடிச்சிடுறேன். 23. நீதியை புரட்டுறவனுக்கு ஐயோ. இதில் ஐயோ ஐயோ சாராயம் குடிக்கிற அதிகாலை உண்கிறவனுக்கு ஐயோ. காலையிலேருந்து போய் நீ 4 மணிக்கு அது ஆதாபாய் கடைக்கு போய் பாருங்க, 4-5 மணிக்கெல்லாம் காலங்கத்தில் ஆமே உண்கிறவனுக்கு ஐயோ அப்படி பைபிள் போடு. கொழுப்பு ஜாஸ்தி ஆகிடும், ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வரும், நோய் வரும். அப்போ யாருக்கெல்லாம் ஐயோ கடவுள் வெறுக்கிற லிஸ்ட்டில் நம்ம போகணும். ஐயோ ஒருத்த பைக்கு வேகம் ஓட்டு போகிறோம், நல்லவனுக்கெல்லாம் சாவு வருது, வரல பாரு, என்ன கெதியாக பாருங்க. அது பேர் தான் ஐயோ. மற்றவங்களை கோபம் விட்டுறது, எரிச்சலை உண்டாக்குறது. ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் ஒரு சில மக்களை பார்த்து ஐயோ அல்லேலூயா ஆமே. உங்கள் மண்டியில் நம்மளை பார்த்து தெய்வம் ஐயோன்னு சொல்லக்கூடாது. அடுத்தது ஆண்டவர் பகைக்கிறது. என்ன சார் படிங்க, ஆமோஸ் 1:21 படிங்க. டக்கு 4 பாயிண்ட் முடிச்சிடறேன். ஆமோஸ் 5:21 படிங்க. உன் பண்டிகைகளை பகைத்து வெறுத்தேன். நீங்க பண்ற ஆசாரிப்பு ஞாயிற்றுக்கிழமை என்னை நான் பகைக்கிறேன். ஒரு பயம் இல்லை, நடுக்கம் இல்லை, உன் இஷ்டத்துக்கு வர 7 மணிக்கு ஆராதனைக்கு 9 மணிக்கு வர 10 மணிக்கு வர. நான் உன் பண்டிகையை நான் பகைக்கிறேன், உன் ஜபத்தை நான் பகைக்கிறேன். அடுத்தது சங்கீதம் படிக்கும் போது சொல்றாரு, நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன். எப்படிங்க சொல்லுங்க? கடவுள் நம்ம எரிச்சலா ஆண்டவர் விற்கிற ஆராதனை பிடிக்காது. அதே படிச்சுடுங்க. சங்கீதம் 78:58 படிங்க, முடிச்சிடுற அவ்வளோதான். தங்கள் விக்கிரகத்தினாலே கர்த்தருக்கு எரிச்சலை உண்டாக்கினார்கள். நான் எரிச்சல் உள்ள தேவன். விக்கிரகத்தை ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா அதுவும் கடவுளாக மாறுது. என்ன இல்லாமல் உங்களுக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். தேவனுக்கு எரிச்சலை மூட்டலாமோ? ஆமென். அப்போ விக்கிரக வழிபாடு எங்கே இருக்கோ, விக்கிரகத்தை வணக்கிறதோ, அவனுக்கு தேவனுக்கு அது எரிச்சலாக மாறுகிறது. அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டு சொல்ற பாருங்க, மனஸ்தாபப்படுவார். மனஸ்தாபம் என்ன? வெளியே வந்து நல்லா பேசுறது, நல்லா இருக்கு, சாப்பிட்டீங்களான்னு. ஆனால் மனசில் ஒரு வருத்தம் இருக்கும். நீ பாட்டு பாடுவே கேட்பாரு, ஜெபமானவே கேட்பாரு, என்ன மாதிரி பிரசங்கம் பண்ண கேட்பாரு, எல்லாம் கேட்பாரு. ஆனால் ஒரு மனஸ்தாபம் உள்ளே இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆதியாக புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிச்சா கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த மனுஷனை படைத்ததுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். நம்மளை படைத்த இறைவன் நம்ம மேல மனஸ்தாபமா இருக்காராம். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஆமென். நீங்க 1 சாமுவேல் 15:29 படிங்க, எரேமியா 20:23 படிங்க. எல்லாத்துலயும் இருக்கும் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். இங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுற மாதிரி உங்க செயல் இருக்கா? மனம் திரும்புங்க. அடுத்து சொல்றாரு, 8வது சொல்றாரு, ஆதியாகமம் 6:6 அவர் விசனப்பட்டார். விசனம் என்ன படிங்க, ஏசாயா படிங்க. ஏசாயால என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர்
அவர் 63:10 படிங்க. ஏசாயா 63:10 முடிகிற. ஏசாயா 63:10. ஆ ஆ ஆ அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை வெசனப்படுத்தக்கூடாது. எபேசியர் 4:30 சொல்லுது, துக்கப்படுத்தக்கூடாது. இதுவரை ஆண்டவரை வெசனப்படுத்தி ஆவியானவர் சில வரங்களை கொடுத்துருப்பாரு, வல்லமையை கொடுத்துருப்பாரு, கிருபையை கொடுத்துருப்பாரு. அது சரியா பயன்படுத்த கர்த்தர் வெசனப்படுவார், கர்த்தர் உணர்த்துவார், அது செய்யலாம் வெசனப்படுவார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அடுத்தது ஆண்டவர் ஒரு சில ஆளை சபிக்கிறார். நீ சபிக்கப்பட்டவன்டான்ற. அப்ப ஆண்டவர் ஒருத்தரை சபிச்சா அந்த சாபத்தை யாராலும் கேன்சல் பண்ண முடியாது. ஆமென். நீ ஆதியாகமம் 3:14 சர்பத்தை பார்த்து சபிக்கிறார். சர்பம் பாம்பை பார்த்து நீ மண்ணை ஊர்ந்து போவ, நீ சபிக்கப்பட்டது. பாம்பு அந்த காலத்தில் பறந்துதான், பறக்கும் பாம்புலாம். அப்போ பாம்பு என்ன பண்ணுச்சு? இப்போ ஊர்ந்து மண்ணை தின்ற அளவுக்கு அதுக்கு சாபம் கொடுக்குறார். ரெண்டாவது ஸ்திரீயை பார்த்து, அந்த பெண்ணை பார்த்து, அதே ஆதியாகமம் 3:17 சாபம் விடுறார். ஸ்திரீ என்ன பண்ணுச்சு? ஆண்டவர் புசிக்க வேணாம் என்று கனியை புசிச்சதுனால சாபம். எப்படி நீ பிள்ளை பெறும்போது வேதனைப்பட்டு, அந்த பொம்பளை சிரிச்சினா போய் குழந்தை பெற்றுக்கல. நீங்கள் என்ன பெற்றிருப்பீங்க? உங்கள் மூஞ்சி பார்த்து சிரிப்பாக தெரியுது எனக்கு. எல்லாரும் அழுது வேதனை, குழந்தே வேணடா ஒன்று சொல்லுது. நம்ம 3வது நாள் போய் பேசுகிறேன், அடுத்து 2 குழந்தைய 3 குழந்தையா அது சொல்லுது. அந்த வழியில் ஒன்றே போதையா. இது சாபம், கடல் கொடுத்த சாபம். ஆமே. ஏன் என்னது? ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை வைய வேண்டாம், கடைசிய கூடுவாரோடு சேராதவரோடு சேர வேண்டாம். இது போய் என்ன பண்ணுச்சேங்க? பாம்புகிட்ட போய் பேசுறதால்தான் அது சபிக்கப்பட்டதாக மாறு. அடுத்தது முதல் மனுஷன் காயினை சபிக்கிறார், ஆதாமை சபிக்கிறார். ஆதாமை சபிச்சாரா? நெட்டின் வேர்வை சிந்தி நீ சாப்பிடணும்பா, நோவாத ஆப்பிள்லாம் வந்துச்சு, மீனா வந்துச்சு, மாடு வந்துச்சு, எதெல்லாம் வானா வந்து 2 மீனே வா, கெண்டை மீனே வா, ஜிலேபி மீனே வானா எகிரி குச்சி வந்துருக்கும். எல்லாமே பசி எல்லாம் இருந்த. இப்போ நெட்டின் வேர்வை சிந்தி சாபம். அப்போ ஆண்டவர் சபிக்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு, தேவன் சபிக்கிற இருக்குது. நீதிமொழிகள் 3:33 சொல்லுது, துன்மார்க்கர் வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது. சாபத்துக்கு உட்பட்ட ஆண்டவர். அதுதான் கலாத்தியர் 3:13 சொல்லுது, சாபத்தை கேன்சல் பண்ண. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாகபடி. உங்க மேல இருக்கிற சாபம் உடைஞ்சா போதும், பட்டு பட்டு நடக்கும். ஆமாம். சாபம் இருந்தா இடுக்கத்தின் அப்பம், இடுக்கத்தின் தண்ணீர். கவனிமா, ஒரு நெருக்கடி கஷ்டம் அமுல கவனி. நல்ல அழகாய் சிரிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை சபிக்கிறதுக்கு நேராக போயிடக்கூடாது. சினிமாலாம் காட்ட மந்திரப்பாளர் ஒரு சாமியாரை போய் ஒன்று சபிச்சிடுவார், உடனே அவர் குரங்காயிடுவார், பண்ணி ஆகிடுவார். ஆமாவா? நம்மளுக்கு கூட ஆண்டவர் சபிச்சாரு நமக்கு தெரியல. நான் இன்னும் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? நீ கேட்கணும், லார்ட் யூ கேன்சல் மை கர்சஸ், என்னுடைய சாபங்கள் எல்லாம் ஆண்டவரே நீக்கி போடு. நீ சொல்ல எல்லாம் கட்டு உடைய ஆரம்பிக்கும். சாபம், அவன் வியாதி ஒரு சாபம், மரணம் ஒரு சாபம். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய சொல்கிறாங்கள, அது ஜெனட்டிக் டிசீஸ்ன்றான் பாருங்க, பரம்பரை நோயின்றாங்க, அது சாபம். ஃபிக்ஸ் வந்து அவங்க அப்பாவுக்கு இருந்தான்றான், வீசிங் வந்து அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருந்துச்சான்னு கேட்குறான். சுகரு கூட இப்போ எப்படி மாறிச்சு? ஜெனட்டிக் டிசீஸாக மாறிச்சு, பரம்பரை நோயாக மாறி போடுது. அது கோஸ். அந்த சாபத்தை நீ நான் தான் கேன்சல் பண்ணோம். ஆண்டவர் சாபத்தை மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம ஆண்டவர் பத்தாது, கடவுளுடைய கோபம் நம்ம இருக்குது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நில்லாமலும் சங்கீதம் 2 பாடல் இருக்குது. அவர் பாதத்தை முத்த செய்யுங்க. ஏசப்பாவுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாது. ஆண்டவர் ஒரு அத்தி மரத்தை பார்த்து சபித்தார், கோபப்பட்டு சபித்தார். அத்தி மரம் என்ன பண்ணுச்சு? பாப்பா கவனிமா, அத்தி மரம் என்னாச்சு? அது பட்டு போயிட்டு, வாழ்க்கை பட்டு போச்சா? ஆமே, ஒண்ணுமே இல்லையா? அது உட்காந்து தியானம் பண்ண, ஆண்டவரே ஒருவேளை என் மேலே கோபம் இருந்தா. அதுதான் மோசே திறப்பின் வாசலில் நின்றானா. எசேக்கியேல் 22:30 திறப்பின் வாசல் நிற்கவும் சோர. இன்னைக்கு நிற்கிற ஒரு வீட்டில் ஒரு ஆள் ஜெபம் பண்ண போதும்,
ஒரு நாள் மனஸ்தாபப்பட்டா போதும், ஒரு நாள் மனம் திரும்பினா போதும். மோசே சங்கீதம் 106:23 கர்த்தருடைய கோபத்தை அவன் ஆற்றினானோ. கடவுளுடைய கோபம் உங்க பிள்ளை மேல் வரக்கூடாது, உங்க வம்சத்து மேல் வரக்கூடாது. ஆண்டவரே என் பிள்ளைகளை தண்டியாதீர், கோபம் வேண்டாம், அவங்க பாவத்தை மன்னியும். ஆமென். ஆண்டவர் இருக்கிற காரியங்கள் அவர் பெருமையோடு எதிர்த்து நிற்கிறார். ஆமென். கள்ளத்தராசு பொய் நாவு கர்த்தர் அருவருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அநேகோட வாழ்வில் ஆசீர்வாதம் இல்லை. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாக. அடுத்தது வெறுக்கிறார், கர்த்தர் வெறுக்கிறார். பலிகளை தோத்திரங்களை வெறுக்கிறார், பகைக்கிறார், ஒரு சில ஆளை பகைக்கிறார். ஆமென். அடுத்தது எரிச்சலாக இருக்கிறார், உனக்கு வாயத்தை திட்டார், ஐயோ அப்படிங்கிறார். அடுத்தது விசனப்படுகிறார், மனுஷன் மேல விசனப்படுகிறார், மனஸ்தாபப்படுகிறார், சபிக்கிறார், கோபமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் சாந்தமுள்ளவராய் மாறணும்னா நாம் அவருக்கு பிரியமாய் நடக்கவே, ஏசப்பாக்கு பிரியமாய் நடக்கவே. இந்த விஷயத்தை என்கிட்ட ஞாபகப்படுத்தினார். ஆண்டவரே கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாறுகிறது. ஆண்டவரே சொல்லு, எச்சரி, என் ஜனங்கள் எச்சரி. அவங்க ஆசீர்வாதத்துக்கு தான் தடை, என் கோபம் அவங்க மேலே இருக்கிறது, அவங்களுக்கு அறிவு இருக்கிறேன், தெய்வ பயம் உங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. நீங்கள் இதெல்லாம் மாற்றிட்டீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, என் பிரியமான தாசனேன்னுவார். கண்ணை மூடமா ஆண்டுவிட்டேன், 2 நிமிடம் ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே நீ எங்களை பரிசுத்தமாக்கும், நீர் எங்களை பரிசுத்தமாக்கும், நீர் எங்களை ஆசீர்வதி, நீர் எங்களை கனம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. உமக்கு பயப்படுற பயம் எங்களுக்கு உண்டாகட்டும். சொல்ல ஹல்லேலூயா. 2 நிமிடம் அப்படியே ஒப்பு கொடுத்து இந்த வேத வாக்கியத்தின்படி பெருமையாக இருந்தால் மன்னியும், உங்கள் அருவருப்பாக இருந்தால் மன்னியும், உமக்கு கோபம் ஊட்டினால் மன்னியும், ஆண்டவரே உமக்கு எரிச்சலாக இருந்தால் மன்னியும், நீ சபிக்கக்கூடிய, ஐயோ என்று சொல்லக்கூடிய, ஆண்டவரே மனஸ்தாபப்படக்கூடிய ஆண்டவரே நிலை இருக்கிறதா மன்னியும். எல்லாம் நேர்மழங்கள் 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. அடுத்த பாருங்க, கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய ஆரம்பிப்பா, தொழில் பெருக ஆரம்பிக்கும், புது வாசல் உண்டாகும். இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக நீ அருவருப்பாக இருக்கியோ, இன்னைக்கு மனம் திரும்ப இயேசுகிட்ட சொல்ல, ஆண்டவரே ஒரு காலா தூராபோ கர்த்தருக்கு பயந்தவனையோ அவர் கனம் பண்ணுகிறார், கர்த்தருக்கு பயந்தவனையோ அவர் கனம் பண்ணுகிறார். ஐயா இன்னைக்கு பாவத்தை அறிக்கிடுங்க ஐயா, அம்மா உன் பாவத்தை அறிக்கிடு. இயேசுவை நேசிக்கிறா, இயேசுவை நேசிக்கிறா, இயேசுவை நேசிக்கிறா. உன்னை வாளாக்காமல் தலையாக்குகிறா, கீழாக்காமல் மேலாக்குகிறா. தன் பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்வு இல்லை. அதை அறிக்கை செய்து விட்டு விடு. நீ என் தாசன் சொல்லும்படி அவருடைய வேலைக்காரனாய் நீ மாறு. ஒரு அக்காலா தூராமா. தகப்பனே உனக்கு நன்றிப்பா, நன்றி. இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதி, கிருபையால் இயேசுவின் நாமத்தில். காட் பிளஸ் யூ. எழுதுண்டு பாடும்போது கத்திரிக்காளி இவன் பாட்டு பாட போறானா? அப்படி பார்த்தா மூஞ்ச டக்குடுவா. கத்திரிக்கு நல்லா உற்சாகமாக கொடு. 4 நாள் 8 நாள்லாம் பாயிட்டே வச்சுக்கோ.